இந்த பிறவி அறவே உலகில் எந்த பிறவி வருமோ எழிவரை எந்த நிலையில் வருமோ பத்தியற்றும் பெரும்புகளை கேளோம் என்று காதிரண்டு சத்தமுக்கு மணியை கட்டி கடமேனும் ஓயாமல் அசந்திருக்க சிது நினைத்தான் என்று மனதால் சிந்தையினால் மறவாமல் தியானித்தான் என்று ஏதமர அவனுக்கு அவன் தம்பிக்கு இறங்கி முத்தி அளித்தனையே என்கிறானே. கண்டாக் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனாகப்பட்டவன் சிவபக்தியே சிறந்தவன். அந்த சிவபக்தியை சிறந்தவனாகப்பட்டவன் நாராயணனுடைய சத்தம் காதல கேட்க கூடாது என்று வெங்கலத்தால மணி செஞ்சு காதல கட்டிக்கின்னு கண நேரமும் ஓயாத ஆட்டிக்கினே இருந்தான். அப்படி ஆட்டிக்கினே இருக்கிறவன் என்ன பண்ணா, ஒரு நாள் கைலாயம் சார்ந்து சிவபெருமானுடைய பாதத்தை பணிந்து ஐயா எனக்கு அழியாத முத்தி தர வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு பரமேஸ்வரன் என்ன சொன்னாரு, அழியாத முத்தி தர வேண்டுமே ஆனால் சர்வேஸ்வரன் தான் கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியாது. நித்திய இன்பம் ஆகிய மோட்சம் வேண்டுமே ஆனால் பகவான் தான் கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியாது. இதானா உங்ககிட்ட இருந்தது என்று 2 மணிகளை பிடிங்கி பகவானுடைய பாத்திலே போட்டு ஓடி வந்து பகவானுடைய பாத்திலே விழுந்தான். அப்போது பகவான் அவனை திருவுள்ளத்திலே குற்றமாக எண்ணாது கொஞ்ச நேரம் கூட மறவாத ஞாபகம் பகவான் கிட்ட இருந்து போச்சான். நாராயண சத்தம் கேட்கக்கூடாதுன்னு பகவான் கிட்ட மனம் இருந்து போச்சான். அதனாலேயே கண்டாக்கன்னு சொல்ல அசுரனுக்கும் அவன் தம்பிக்கும் மோட்டத்தை காட்டினார் பகவான். அப்பேர் பெற்ற பகவானுடைய பாத்திருக்கும் கவியிலே கற்றுணர்ந்த கனதனவான்களுக்கும் கற்பினிலே தவறாத தாய்மார்களுக்கும் திருமாலின் சோதரியாக்கி அம்பாள் பெரிய நாயகனை பார்த்திருக்கும், காவகார சுவாமியுடைய பார்த்திருக்கும், நாடக ஆசிரியராக திகழ்படியான கோரணப்பள்ளி சுப்பிரமணியுடைய பார்த்திருக்கும் மற்றும் உண்டான நாடக ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மற்றும் அறிவாளர் வந்த வழிபாடுகள். இன்று இரவு பொன்னான மேடையிலே நடக்கும்படியான நாடகம் யாதேனில் அமாவாசை புறத்தல் என்னும் அரவான் களப்பலி நாடகம். ஆமா, இம்மாபெரும் காவியத்திலே பற்பல குற்றங்கள் இருப்பினும் தங்கள் பிள்ளை ஒரு தவறுதால் எப்படி மனம் பொறுத்து அங்கீகாரம் கொள்கின்றீர்களோ அதை போல அமைதியாக இருக்குமாறு பணியோடு கற்றுக்கொள்கிறேன். இந்நாடகத்துக்கு கதாபாத்திரமாக திகழும்படியான டெல்லி ஆட்சி மாநகரத்தை ஆட்சி புரிந்து வரக்கூடிய பாட்சா துரியோதன மன்னன் சமைத்து வருகின்றார். Hey,
ஒரே ஒரு பையனாவது என்னோட என்ன அம்மன் ஏமாலியா ஏமாலியாரா நானா நினைச்சுங்க நானு நான் என்ன சின்னாரு நினைச்சுங்களா தேவடியா பசங்களா முடிச்ச காய்க்கு போடணும்ல தாண்டி அரைக்காக கண்ணோலி மருந்து அடிக்கிறான். எதுக்குடா வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கோம்? ஆடாத நின்றுட்டு போறதுக்கு வந்திருக்கோம். ஆடாதடா ஆடாத பாரு. என்ன தேவடியாளுக்கு பிறந்த பையன் நானே தான். என்ன குடிசைக்காரிக்கு பிறந்த பையன் நானே தான். செட்டாம் தேவடியா 45 தேவடியாளுக்கு பிறந்த பையன். ஆடாதடா ஆடாதடா ஆடாதடாங்க. அப்படியே நீ சொல்ற மாதிரி நான் ஆடாத நின்றுட்டேன். கபிலாக்கு எதுக்கு நான் வந்து கேட்க மாட்டேன். பாத்திரம் என்ன சொல்லுவான்? காரியா மூஞ்சல முடிய மாட்டானா? ஆடாதடா ஆடாதடாங்க. அப்படியே படிக்கிறது சாப்பிடுறது ஐசி மாதிரி எல்லாம் வேஷம் காட்டுற இடத்துல இருக்கு. என்னது நம்ம பையா காட்டு ஊருக்கு கொரோனா ஊசி போடுறான். கொரோனா ஊசி போடுறான். நான் ஒரு மாதிரியான மாதிரியான அப்படியே கடிச்சு மரமரமரன்னு மெல்லுவான். கடிச்சு மரமரதான் எனக்கு இருக்காது.
சும்மா லேசான பற்றி அப்படின்னு நினைக்காத. இத பார்த்தாயா இத இருக்கிறது இது பூரா இடம். இது இடம் போல இது பூரா இல்லை தானே, பூரா இல்லை தான், பூரா என்ன தானே. ஆமாண்டா போன்றாங்க அது பூரா என்னதுடா, எரியுது லைட் எல்லாம் எல்லாரும் என்னது நின்று போய் நிற்கிற லைட் பூராவும் என்னது எல்லாம் ஒன்றுத்தானா பூரா இந்த இடம் பூரா என்னதான். அப்படி சொல்ற இருக்கிறது இதுதான் பாரிய பட்டணம். நகருக்கு வெம்பரா இருக்கக்கூடியவர்கள் மொத்தம் தலைவர்கள் 3 பேர்கள் தந்தமார்கள். தந்தமார்கள் 3 பேர்கள். மூணாம் 4வது தந்தமார்கள் 3 பேர் சொன்னேன். யார் யார்? திரு பெத்தப்பா சித்தப்பா சின்னப்பா. அதிலே 3 பேர்களிலே சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் எப்படியும் அதுபோல ராஜாக்கள் நாங்க எங்க அப்பா இருக்காரு, அவர் தான் திரு ராட்டின பூபதி. தெருவில் மட்டும் ஆட்ட மாட்டா இருப்பா, போய் கொல்ல காட்டுல உட்காந்து முந்திரி தோப்புல ஆட்டுவார் உங்க அப்பா. நான் அதான் சொல்லல திருநாட்டு அது ஏதாவது ஒரு நாளைக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இனிமோ காரணம் நீ இனிமோ புன்று யாரும் நான் இனிமோ கர்ணம் போற ஒரு மாதிரி, நீ இனிமோ புன்று யாருற மாதிரி. என்னப்பா தெர நீ அப்பப்பா புரு என் கண்ணில் அடிக்கிற, கண்ணில் எரியுது கண்ணு. ஏம்பா பானைன்னு சொன்னீங்க நிறுத்திட்டு போறேன். இதுக்கு என்ன இருக்குது? நீ அப்பப்பா அடிக்கிற. சத்தியமா நான் காரி மூயில அடிச்சு என் கண்ணு வேற கெட்டு போச்சு. நான் சத்தியமா காரி மூயில சத்தியம் விட மாட்டேன். சத்தியமா காரி என்பதே மூய மாட்டேன். சத்தியம் பண்ண சத்தியமா காரி மூய மாட்டேன். நடுவர் பிடிச்சி சொல்லு. கிள்ளிட்டேன். ஏண்டா நான் என்ன சொன்னேன்? காரி தான் மூய மாட்டேன்னு சொன்னேன். கேச்சியா மூய மாட்டேன்னு சொன்னேன். அப்படி திருநாட்டு பூபதி, திருநாட்டு பூபதிக்கு கன்னியாடி இருக்கும் காந்தாரி அம்மை. சொல்ற காந்தாரி அம்மை, காந்தாரி அம்மை. பந்தாட்டி போக கொலை எங்க அம்மா காந்தாரி அம்மை. காந்தாரி அம்மை வேற ஏதாவது சொல்லிடாத. காந்தாரி அம்மைக்கும் காந்தாரி அமைக்கும் திருநாட்டு பூபதிக்கும் பிறந்தவர்களோ மொத்தம் நாங்க 101. 101 மக்கள். ஆணிலே 100, பெண்ணிலே 1. வேற மாசம் உங்க வீட்டுல கிடையாது. ஏன்பா வேற ஒரு மாசம் வைக்காத வேற மாசத்துல வைக்கிறதுனா என்ன மாசத்துல? கரும்பு எதையும் அடுத்தாலும் ஃபர்ஸ்ட்ல கரும்பு தான் சொல்லுவியா? ஏன்னா அதுதான் காலகாலி மட்டுமா நிற்குதுப்பேன். சரி கரும்பு மல்லாட்டை கம்பு பிறகு அப்புறம் வேற இதெல்லாம் போர் எல்லாம் போட மாட்டீங்க. ஏன்பா இதுக்கே அதுக்கு காட்டுறேன். ஏன்னா போர் பண்ண சரி கிடைக்காது. மாசத்துல 6 மணி அழிஞ்சிடும். அப்படி ஒரு புள்ள மாசத்துல வாரி கொட்டிட்டீங்க. பையா இத்தனைக்கு எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. 101 புள்ள பிறகுற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. அப்போ உங்க அம்மா சாமர்த்தியம் நினைக்கிறேன். அது யாரு சாமர்த்தியம்? எங்க அப்பா சாமர்த்தியமா இல்ல எங்க அம்மா சாமர்த்தியமா? நீ என்ன பண்ற? கூட்ட போற ஒக்கால இட்டாந்து எங்க அப்பா கிட்ட விட்டு பாரு. இப்படி ஒப்ப நல்லதானா? அப்ப நல்ல மகனா நீ? ஆய் கொல்லையமான கழுத்து இல்லாத மோகன் சொல்லு. அதான் நல்ல மோகன். அப்ப கண்ணு தெரியாதுக்கு நல்லதான். 101 மக்கள் பிறந்தோம். அதுல 101 மக்கள் நாங்கள் பிறந்தோம். நாங்கள் எல்லாம் ஒரிஜினல்.
இந்த மாதிரி நிக்கிறதுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கானே. ஒரு பையன் கிடையாது. அதுல ரெண்டாவது இருக்கானே என் சித்த பொண்ணு சொல்லிக்கிறானு. யாரு இந்த பேண்டு என்ன இந்த பேண்டு தெரியுமா? பேண்டு அவன் 2 பொண்டாட்டி கட்டினான். 2 பொண்டாட்டியை கட்டி ரெண்டு பொண்டாட்டிக்கும் கட்டி 2 பொண்டாட்டிக்கு கட்டி ரொம்ப சுத்தல சாருங்க. நான் கல்யாணம் பண்ண அப்ப ரெண்டு பொண்டாட்டிக்கும் கட்டி ஏண்டா தமிழ் எப்படி வேணாலும் பேசலாம்டா. 2 பொண்டாட்டிக்கும் கட்டி தமிழை எப்படி வேணாலும் பேசலாம். 2 மனைவி கல்யாணம் செய்யலாம். அதுல 2 கல்யாணம் செய்து கல்யாணம் செய்தாங்க திருமணம் செய்தாங்க. திருமணம்னா கல்யாணம்னா எப்படி இருக்கும்? திருமணம்னா எப்படி இருக்கும்? கல்யாண பத்திரிக்கையில என்ன போடுவீங்க? திருமணம் போடுவாங்க. கல்யாண பத்திரிக்கை கல்யாணம் போடுறீங்க. திருமணம் 2 பொண்டாட்டிக்கும் கட்டி இல்ல திருமணம் இப்படி நிக்கிறாங்க. அப்படி திருமணம் தொக்கலை வெளியில வரைக்கும் கண்ணை கட்டுறோம். அது பார்த்தா அதுல இந்த பசங்க பிறந்தாலும் வச்சு பாத்துங்க. இந்த குண்டு வாங்க 2 பசங்க 5 பசங்க பிறக்கலாமாடா? பிறக்கலாமா? தேவடா குட்டியா பிறக்கலாமா? யாரு 5 பசங்க? நீங்க 5 பசங்க. நாங்க 100 துராதர மக்கள். நான் ஒரு தரம் தான் அந்த மாதிரி நல்லா பேசுற பண்ணி அந்த 5 பசங்க இந்த பசங்க பிறக்கிறானு. தம்பி ஆமா என்ன நீ புடுன்னு விடுற? ஒரு சந்தோஷம் ஏய் சரி அப்படியே கூட இருக்கணும். இந்த 5 பசங்க பிறந்தானுவோம். ஆமா நான் யாரு அவனுக்கு? அவனுக்கு நான் யாரா? நீங்க கௌரவர்கள். கௌரவர்கள் அது இருக்கட்டும். அவனுக்கு நான் யாரு? பங்காளி. பங்காளி எவன் சொல்றான்? அவனுக்கு நான் யாரு? பங்காளி சொல்றான். ஆனா அவனுக்கு நான் யாரு பங்காளின்னு சொல்லிக்கிறான். அப்படி சொல்லிக்கிறான கூட வச்சுக்க. நீங்க சொல்றீங்களா? அடுத்தவங்க சொல்றாங்க நான் வந்து பங்காளி நான் பேசலாம். நீ யாரா அவனை பேச? நீ யாரு அவனை பேச? நீ பேசலாமா? நீ பேசலாமா? அதனால இந்த பசங்க அதுல எங்க பிறகுறானுவா? காட்டுல பிறந்தானும். நாட்டுல பிறகு எங்க மாதிரி நாட்டுல பிறகு இல்ல. அவனு காட்டகத்திலே பிறந்தவன். காடோடி பசங்க காட்டிலே பிறந்தார்கள். அதுல அவன் அப்பா மண்டியை போட்டான். யார் அப்பா? அவன் அப்பா மண்டியை போட்டான். உடனே என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று அவர் தந்தை இறந்து விட்டு போன உடனே குடிமறையவர்களை பார்த்தார்கள். எங்க அப்பா எங்க தாத்தா இவெல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த பசங்களை அந்த காட்டுல இருக்கக்கூடாது. தந்தை இறந்து போட்ட போன வீட்டுக்கு தான் சொல்லிட்டு
அங்கே ஊட்டிக்கிட்டாராங்கப்பா. யார் அந்த பசங்களை? ஏன்னா ஆத்திராதே காதலர்கள் 12 மணி சைஸ்ல மணி மனசில் அவர் செத்துட்டா. அது உலகத்தை ஏற்றுது. உலகத்தை ஏறணும். இந்த 5 மணி வச்சு 5 மில்லியன் வச்சு இருக்க முடியாது. அப்படின்னு குந்துமாதிரியோடு அவங்க இட்டு வரணும்யா நாட்டுக்கு. எங்க நாட்டுக்கு இட்டாந்தானுவோம். இட்டாந்து வயலை கணக்கெடுக்கிறானுவோம். வயலை கணக்கெடுத்து அதுல இந்த பையனுக்கு ஒரு வயசு என்னோட அதிகமாயிடுச்சு. ஒரு வயசுல என்ன வயசு 29 வயசுல யுவராஜா பட்டம் கொடுக்குறானு. யாருக்கு? தர்மராஜாவுக்கு யுவராஜா பட்டம் கொடுக்குறாங்க. வரும்போது சைஸ்ல மணி மனசில் வரும்போது 16 வயசு. அது எத்தனை வயசு? அது எனக்கு தெரியாது. 13 வருஷம் ஒண்ணாச்சு. ஆமா ஒண்ணாச்சு 29 வயசு ஆகுது. 29 வயசு ஆகி போச்சு. 13 16 மொத்தம் 29 வயசுல யுவராஜா பட்டம் கொடுக்கணும். தருமனுக்கு கொடுக்கலாம். கொடுக்கலாமா? அப்படி கொடுத்து விட்டார்கள். அப்புறம் விடக்கூடாது. 3 பேர்ல யாரு மூத்தவங்க? எங்க அப்பா. 100 பேர்ல மூத்தவங்க யாரு? நானு. பார்த்தால் அவருக்கு கொடுத்து விட்டார். அப்படி என்று எல்லாம் முதல்ல குளிக்கணும் போகாம அந்த மாதிரி குளிக்க பார்த்து ஒன்னா குளிக்க போறது. அவனுக்கு ஒரு துறையில் குளிப்பது, நான் ஒரு துறையில் குளிப்பது. அப்படியே பார்த்தேன். இந்த பையனை சும்மா விடக்கூடாது, எப்படியா கொல்லணும் அப்படி என்று குளிக்கும் தளத்திலே குருவாசி நாட்டு வச்சு உடனே பார்த்தார்கள். அதிலே தப்பித்து விட்டான். தாண்டி குச்சிட்டான். நான் வைக்கிறேன் அவன் தாண்டி குச்சான். தாண்டி விழுந்து விட்டாரு. மீண்டும் சும்மா விடக்கூடாது அப்படி என்று மீண்டும் என்ன செய்து சாப்பாடு விஷத்தை கலந்து இந்த கம்யூனிட்டி சத்தால ஒரு மரியாதைக்கு நான் வச்சேன். சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிட்டு சாவணுமா இல்லையா? ஏன் சாவல? ஏடா சாவல? படுக்கு மலையில பாம்பு விட்டேன். அதுல செத்தாங்களா? நான் பாம்பு விட்டேன். ஒருத்தன கடிச்சு ஒருத்தன சாவணும் இல்லை. ஒருத்தன் செத்தா மத்தவன் செத்துருவான் அப்படின்னு நிபந்தனை இருக்கு. சாவணும். அது போக காசிக்கு போகிறீர்கள் பாதிலே அரக்கு குங்கல்யம் காஷ்டம் வெடிப்பு சொல்லபடியா பஞ்சத்தனுக்களை சேர்த்து அதெல்லாம் ஒரு அரைச்சி மாளிகை ஏற்படுத்தணும். எல்லாம் அரக்கு மாளிகை ஏற்படுத்தணும். அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அதிலே கொல்ல வேண்டும் அப்படி என்று நான் விட்ட ஆளை யார புராணியை விட்டு தீயிட சொன்னேன். உடனே என்ன பண்ணணும்? இந்த கம்யூனிட்டிவா நான் விட்ட ஆளை அவனை வச்சு கொடுத்துட்டு இவனை புறப்பட்டானுங்க. அவன் எங்க புறப்பட்டா எங்கெங்கே போனானுவோ எங்கெங்கே வந்தானுவோ கடைசியில நான் எங்க பாக்குறோம்? எந்த பாஞ்சால தேசத்துல நிருபன் சொல்லிட்டு என்ன பாஞ்சாலி கல்யாணம் சொல்லி பில்வளைப்பு சுயவரம் அப்படி என்று பாஞ்சால ஒரு பெண்ணை பத்தி வச்சுக்கிட்டு சுயவரம் என்றான். அங்க ராஜா எல்லாரும் எனக்கு நிருபம் வந்தது. நாங்கள் எல்லாரும் கும்பலா கொண்டு கிளம்பினோம். அங்க போனா எல்லாம் இல்ல எல்லாரும் வளர்த்து பார்த்தோம். யாருமே எல்லாரும் வளர்க்க முடியல. அந்த சபையில் அவன் வந்தாங்க எப்படி எப்படி. ஆனா என்ன மட்டும் தூக்கி குப்புற போட்டு இந்த வில்லுக்கு ஏதோ சொல்லிவிட்டா பண்றது அப்படி நானே ஏந்துட்டேன். உடனே ஏந்து பார்த்தா யாராலும் அவன் வெளில வளைக்க போறான் அப்படின்னு தான். அதுல கும்பல்ல ஒரு உட்காந்துதான் அந்த சபையில் ஒரு 5 பேர் பிராமணன் ஒரு பிராமணன் உட்காந்துதான். அந்த ஒரு பிராமணன் இருந்தான். ஐயா பிள்ளை வளர்த்தவங்களுக்கு பொண்ணா அப்படின்னு கேட்டான். அது தூமை என்ன சொன்னா பிள்ளை வளர்த்தவங்களுக்கு பொண்ணுதான். அப்படியே பார்த்தா எடுத்தான் வில்ல எடுத்தான், வில்ல வளைச்சான், வச்சதுக்கு எடுத்தான், பெண்ணை கையை பிடிச்சான். நாங்கள் எங்க சனிதேசி சும்மா இருக்கக்கூடாது. என்னடா ஒரு சத்திர வீட்டு பண்ண ஒரு பிராமண கை பிடிக்கிறான் சண்டை. உடனே என்ன பண்ணான்? உடனே ஒரு கருத்தை பாப்போம். ஒண்ணு பந்த கால புடுங்க அடிச்சான். சன்னிய மாறல. அது ஒரே உடனே
மீண்டும் எப்படியா சுதாக வரவேற்கும் அப்படி என்று வரவேற்று நாடு ராஜ்யம் அனைத்து பண்டு பண்ணாரும் அனைத்து ராஷ்டிரிய போனீங்களா? அங்கேயும் போனோம். ராஜ்ய மகள் ஒண்ணு செஞ்சிடாங்க. இவனுடைய காசி எதுன்னு போய் பார்க்க போனேன். அங்க போனேன் போன உடனே அங்க என்ன உயர்ந்த வாய்ப்பே தாழ்ந்ததாகவும் தாழ்ந்த வாய்ப்பே உயர்ந்ததாகவும் தெரிஞ்சுது. என் கண்ணுக்கு அப்படி தெரியுது. இந்த மூட கண்ணு அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. உடனே கொஞ்சம் கடு கட்டு கீழே வந்தையா மாமா முறை தானே மாமா முறை கை தட்டி சிரிக்கலாமா 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 சிரித்து விட்டாரு. அப்படி அசிங்கப்படுத்தி விட்டோம். இவளை பங்குபடுத்த வேண்டும். சூதாக வரவேற்று நாடு ராஜ்யம் அனைத்து பண்ணு பண்ணாராமா எங்க மாமா அருளால அது சூதாடினா அந்த சூதில நாங்கள் நாட்டை எல்லாம் அபகரித்தோம். நாட்டை அபகரித்து இப்ப பாண்டவர்கள் இப்போது எங்கிருந்தார்கள்? 12 ஆண்டு கழிக்க வேண்டும். நான் சொன்னேன் 12 நானு மாமன் ஒரு ஆண்டு அவரு அக்காதவாசம் கழிச்சு சொன்னோம். இதெல்லாம் கழித்து வரணும். மீண்டும் அந்த நாட்டை கேட்டான். ஒரு ஆளை விட்டு யாரை விட்டு கேட்டான்? ஒரு ஆளை விட்டான். உலக மகாமணி கோட்டா வந்து என் வீட்டுக்கு அடி வச்சு. அப்ப உடனே என்ன ஆகி போச்சு? வந்து அடிய வச்சான். நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு ஆளை விட்டேன். சஞ்சனை விட்டு நாடு காடாண்ட ஒரு நாடு கிடையாது. போ சமாதான நாடு கிடையாது. மூன்றாவது யார் வந்தது? மூன்றாவது ஒரு ஆள் வந்தான். தூது யாரு? இந்த கிறிஸ்டன் எடப்பையன் என்ற வீட்டுல அடி வச்சான். ஐயா துரியாதன மன்னா நாட்டை கொடுக்க வேண்டும். பாண்டவர்கள் சேர வேண்டிய நாட்டை கொடு 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 கொடுன்னா நாங்க என்ன கொடுக்கிறாரா? நாடாண்டவர் நாடுதான், காடாண்டவர் காடுதான். சமாதானத்துல நாடு கிடையாது. நான் சொன்னேன். அப்படியே என்ன சண்டைக்கு தயாரானா? சண்டைக்கு வேணா தயார் அப்படின்னா அப்படியே உடனே என்ன பண்ண? அவ சத்தியம் கொடுறான். உன் கையில கொடுக்க மாட்டேன். 18 நாள் சண்டை வச்சான். சண்டை வச்சு வெற்றி குட்டி மாண்டவர் அந்த கிறிஸ்டன் சண்டைக்கு நாள் வச்சுட்டு பகவான் போயிட்டான். ஆனா இந்த சண்டைக்கு நாள் வச்சுட்டு போயிட்டாரு. நாம என்ன செய்யறது? என்ன செய்தால் என்ன நடக்கும்? நல்லது நடக்குமா? நமக்கே ஜெயமா? நமக்கே வெற்றியா? இல்ல நமக்கே தோல்வியா? அப்படின்னு ஒண்ணுமே இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் குலவழக்கு இருக்கு. அது பேச்சு இல்லாத நான் எதுவும் செய்ய மாட்டேன். எங்க மாமனை கூப்பிட்டு மாமா என்ன காரணம், என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம்னு வந்திருக்கிறேன். அதனால மாமனை கூப்பிட வேண்டும்.
அக்கினிலே தொட்டமா இருக்கக்கூடிய அம்பாள் பெரியநாயகி அம்மனுடைய பாகத்துக்கும் அது மட்டும் அல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்காரர்களுடைய பாகத்துக்கும் மற்ற உள்ள தேவதைகளுக்கும் அரியர சுதன் ஐயனார் அப்பனுடைய பாகத்துக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய மதுரை சாமியுடைய பாகத்துக்கும் மற்ற உள்ளவருக்கும் பேசியும் தெய்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய எளிய தேவர்களுக்கும் இந்த ஆலயம் அறங்காவலர் அத்தனை வீரர்களுக்கும் படுத்து தூங்குறவங்களுக்கும் தூங்காதை கண்விழித்து பார்ப்பவர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு அது மட்டும் இல்ல காலம் தந்த எவரது தந்தை சிவனந்தபுரம் கோதண்டராம நாடக அசானுடைய பாகத்துக்கும் மற்ற உள்ள அசான்களுக்கும் உமைக்கும் மணியன் திருக்க நமஸ்காரம். ஒரு மாமர்காரா பாரு.